ஓம் நம சிவாய. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஊர் எதுன்னா பேரையூர் கிராமம். பேரையூர் நகரம்ன்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா மேலப்பரங்கிரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றின் மேலே பாதியில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த இடம் என்ன இடம், இங்கே எதுக்காக நாம் வந்திருக்கோம் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். காலாங்கிநாதர் குகை, நம்மளோட குருநாதர் காலாங்கிநாதர் வாழ்ந்த குகைக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சரிங்களா? வெளியிலே உதிய மரம் இருக்குது, ரத்த உதிய மரம். நிறைய திருவள்ளி மரங்கள் இருக்குது. அதிசயமாக பனை மரங்கள்லாம் இங்கே எப்பயுமே இருக்கும். குருந்தஞ்செடிகள் நிறைஞ்ச இடம். குருவினோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. நான் தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது இந்த மூலலிங்கங்கள்லாம் இல்லை. ஐயா பிரதிஷ்டை ஆகியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நாகர்கள் இருக்காங்க. நாகர்களுக்கு மத்தியில் ஐயா குரு காலாங்கிநாதரோட சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கணபதி இருக்கார், மூல கணபதியாக. அவருக்கு மூசிக வாகனத்தோட இந்த இடத்துல இருக்கார். இந்த இடத்துல நான் முதல்ல பார்க்கும் பொழுது இருந்தது இந்த விளக்கு பீடம். எல்லோரும் வருவாங்க, இந்த விளக்கில் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் உட்காந்து படிக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. இது ஒரு ஓவியம். இங்கே படிக்கக்கூடிய ஒரு நண்பர் இந்த ஓவியத்தை வரைஞ்சி ஐயாவோட திருவுருவத்தை இங்கே மாட்டியிருக்காங்க. 3 தேவியரோட படம் இருக்குது. முருகப்பெருமானோட குருநாதரோட படம் இருக்குது. இது உள்ளே நிறைய குகை மாதிரியாக இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் சமப்படுத்தி தலம் ஒன்று அமைச்சிருக்காங்க. மகான் காலாங்கிநாதர் வாழ்ந்த ஒரு இடம்தான் இது. ரொம்ப அற்புதமானது. இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இன்னொரு அபூர்வமான ஒரு மூலிகை, அதை காட்டுங்க. இதில் இருக்கிறது இது கருப்பு சிவப்பு குண்டுமணி. இது அழுக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய இது குண்டுமணி. இதோட வளர்ச்சி இவ்வளோதான். அம்மாண்ணே, இதோட வளர்ச்சி இவ்வளவுதான். இதுதான் வண்ணம். இந்த வண்ணத்தில் தான் இந்த குண்டுமணி இருக்கும். இந்த பகுதியில் கருப்பு நிறைய கிடைக்கும், வெள்ளை நிறைய கிடைக்கும். அதே போல் இந்த அழுக்கு இதெல்லாமே நிறைய கிடைக்கும். ஏன்னா ஐயா வாழ்ந்த இடத்த பார்த்துட்ருக்கோம். ஐயா வைப்பு வச்ச இடம், அதாவது மருந்துகள் எல்லாம் வைப்பு வச்ச இடம்லாம் கீழே இருக்குது. அதை நான் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். ஐயா வாழ்ந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வியூ காட்டியிருக்கேன். இங்கே கொஞ்சம் சந்தன மரங்கள், நவேங்க மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் புதுசாக வச்சது தான். செம்மிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த தண்ணிக்காக வச்சுருந்தது, அதை நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க. எல்லாம் நடந்திருக்கு. பார்ப்போம். கீழே வாங்க. ஐயாவோட வைப்பு சரக்கு வச்ச இடம். அங்கே கீழே ஐயா வழிபட்ட முனீஸ்வரர், அங்கே இருக்கக்கூடிய வாழை தெய்வங்கள் எல்லாவற்றோட வடிவங்களையும் பார்க்கலாம்.